இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அசின் தில்ருபா 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு ஹிந்தி படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்லணும்னா, புதுசா கல்யாணம் பண்ணவங்க தான் கணவன் மேல ஆசைப்படாம அவரோட கசின் மேல ஆசைப்படுறாங்க. இதனால வர பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி கடைசியில அந்த கணவன் கூட சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தாங்க இந்த படம். இது மட்டும் இல்லாம கடைசியில படும் பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் வரங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு ஒரு நாய் கறி போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பேரு தான் ராணி. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோயினி கூடங்க. திடீர்னு அவங்க வீட்டுல இருந்து சிலிண்டர் வெடிக்குது, பதறிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போனோடனே தன்னோட கணவனோட கை அவங்க கிட்ட வந்து விழுவுது. அப்படியே மனசு உடைஞ்சு உட்காந்துடுறாங்க. இந்த சமயத்துல போலீஸ்காரங்களும் வராங்க. இந்த வெடிச்சதுக்கு என்ன காரணம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் ஒரு போலீஸ்காரர் சொல்றாப்புல, சார் எனக்கு அந்த பொண்ணு மேலதான் சார் சந்தேகமா இருக்குன்ட்டு. உயர் அதிகாரியும் அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணோம்னா 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயின்ல சாஞ்சா மாதிரி உட்கார்ந்திருக்காரு இல்லையா, இவரு தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரை பத்தி சொல்லணும்னா நல்லா படிக்கிற மனுஷங்க. இவருக்கு இவங்க வீட்டுல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பொண்ணு ஹீரோக்கும் பிடிக்கல, அந்த பொண்ணுங்களுக்கும் சில பேத்துக்கு ஹீரோவை பிடிக்கல. இந்த சமயத்துல தான் ராணின்னு ஒரு பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோனிங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா இந்த கூட்டு குடும்பத்தோட வாழ்றதுக்குன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னா கிடையாதுங்க. இந்த சமயத்துல தான் ஹீரோவை கூப்பிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற அவங்க அம்மா கூட என்ன இந்த பொண்ணு இப்படி எல்லாம் கூப்பிடுது இப்பயே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஹீரோவும் ஹீரோனியும் பேசுறாங்க. ஆனா ஹீரோனி தான் அதிகமா பேசுறாங்க. அவங்களோட ஹாபி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் நான் பல நாவல்கள் எல்லாம் படிப்பேன், உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பட் அப்ப கூட ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த மாதிரி ஒன்னும் தெரியாதுங்க, நான் ஆனா ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ரிப்பேர் என்ன பண்ணுவீங்களா அப்படின்னு ஹீரோனியும் கேட்டு, இந்த ஃபேனை மட்டும் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஃபேனை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாப்லங்க. ஹீரோட அம்மாவும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி என்னடா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி பாத்ரூம் போற மாதிரியே போய் பார்த்துட்டு பைபிள் அங்க ஃபேனை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. செம்ம காண்டா ஆயிட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நான் தூக்கு மாட்டி செத்து போயிருவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் எனக்கு என்ன தெரியாதுமா, அந்த பொண்ணை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றாப்புல. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கே வழியே இல்லாம அந்த கல்யாணத்துக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பதான் ஹீரோ கிட்ட ஹீரோனிக்கு நிறைய நாவல் பிடிக்கும்ல, அதுல தினேஷ் பாண்டே அப்படின்ட்டு ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவலை ஹீரோக்கு சென்ட் பண்ணி அவரையும் படிக்க சொல்றாங்க. எப்படியோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியுதுங்க. அப்படியே கட் பண்ணோம்னா சீன் நிகழ்காலத்துக்கு வருது. ஹீரோனியா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்காங்க. அந்த உயர் அதிகாரி என்ன சொல்றாருன்னா, இந்த கொலைக்கு நீங்க தானங்க காரணம் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோனி, என் புருஷனை நான் எப்படி சார் கொல்லுவேன், அப்புறம் ஏமா நீங்க வீட்டை விட்டு வெளில போனீங்க அப்படின்னு அவரு கேட்கிறாரு. மனுஷன் தொட்ட 90க்கு எல்லாத்துலயுமே சந்தேகப்படுறாரு. அப்பதான் ஹீரோனியும் ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனிக்கு பல எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அந்த எதிர்பார்ப்புலாம் நோவடிக்கிற மாதிரி ஹீரோவும் பண்ணிருப்பாரு. அப்படி என்ன அப்படின்னா, இவங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெயின்ல இறங்குவாங்க. பக்கத்துல இதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. மேலதாளம்லாம் வச்சு படு சந்தோஷமா இருப்பாங்க. இத பார்த்து அவங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படுங்க. அன்னைக்கு நைட்டு படு பயங்கரமா மழை பெய்யுங்க. அதனால ஹீரோவோட வீட்டுல தண்ணி வந்துரும். அதை தொடச்சிக்கிட்டு இருப்பாப்ல மனுஷன். இதுக்காக பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது அவரு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த சமயத்துல ஹீரோனி தூங்கிடுறாங்க. ஹீரோ நினைக்கிறாரு நம்மள பிடிக்கலையே என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. இதுல இருந்தே அவங்க மனசுக்குள்ள ஒரு கேப் விழுவுது. அடுத்த நாள் காலையில ஹீரோனி லேட்டா தான் எந்திரிக்கிறாங்க. ஹீரோ அதுக்கு முன்னாடியே எந்திச்சு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் ஹீரோனி ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோட அம்மாவும் செம்மையா கோவப்படுறாங்க. ஏன்னா ஹீரோனிக்கு சுத்தமா சமைக்க தெரியாதுங்க. மாமியா மருமக சண்டை படு பயங்கரமா போயிட்டு இருக்குங்க, எல்லா இடத்துலயும் இருக்கும் போல. அதுக்கப்புறம் ஹீரோனி செம்மையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஹீரோவை கரெக்ட் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக பல பிளான் போடுறாங்க. அந்த பிளான்ல அவரு விழுந்துடுறாப்புல. கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஹீரோனிக்கு பெரிய திருப்தி இல்லைங்க. அதனால கொஞ்சம் வெறுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோனியோட அம்மாவும் தங்கச்சியும் கால் பண்றாங்க, எப்படி இருந்த அப்படின்ட்டு. நீங்க நல்ல மாப்பிளையா புடிச்சிட்டு வந்திருக்கீங்க, படு பயங்கரமா இருக்காப்புல அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிடுறாங்க. எனக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இது எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுறாப்புல. ஹீரோக்கும் இதை கேட்டு மனசு உடைஞ்சு போயிடறாப்புல. இருக்க கேப் தான் அவங்களுக்குள்ள அதிகமாகிட்டே இருக்கு. ஹீரோனிக்கு பிடிக்காதனால அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இருக்க ஹீரோனி கிட்ட விலகி மட்டும் தான் நிக்கிறாப்புல. இது எல்லாமே கவனிச்ச ஹீரோனி ஒரு நாள் நைட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்டுறாங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு எனக்கே தெரியுது, அப்புறம் எப்படி பேச முடியும், ஆமால உனக்கு பிடிக்காத ஹஸ்பண்டை கட்டிக்கிட்ட, அப்புறம் எப்படி உன்னை திருப்திப்படுத்த முடியும், நீ அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளில போறாப்புல. ஹீரோனி நினைக்கிறாங்க இவனை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ட்டு. இருக்க ரெண்டு பேருக்குமே பெரும் கேப் விழுவுது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோனியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறப்போ ஹீரோ வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. டக்குன்னு ஹீரோனியும் அங்க போயிட்டு, நீ ஒண்ணுத்துக்கே வைக்கல உனக்கு எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசிடுறாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு, பொண்ணு கூட பேசுறதே தப்பு தானே, என்னோட விஷயத்துல நீ இன்வால்வ்மெண்ட் ஆகாத அப்படின்னு சொல்லி செம்மையா வெறுத்து பேசுறாப்புல. ஹீரோனிக்கு என்னன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி வாழணும்னு ஆசை. ஆனா என்ன பண்ணும் ஏது பண்ணும் ஒண்ணுமே புரியாம நிக்கிறாங்க. அப்படியே இந்த பிளாஷ்பேக் முடியுதுங்க.
அந்த உயர் அதிகாரி வேற ஒரு பொண்ணை விசாரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த கொலைக்கு அந்த பொண்ணு தான் காரணமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேக்குறாங்க. ஆமா சார், அந்த பொண்ணு தான் காரணமா இருக்கும் அப்படின்னு இன்னொரு பிளாஷ்பேக் போகுது. ஹீரோட தம்பியும் டெல்லிக்கு போயிட்டு இப்பதான் வராப்ல. சாரி அண்ணி, உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியல அப்படின்னு சொல்றாப்புல. கொஞ்ச நாள் போக போக அவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல அவனும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோனியும் நினைக்கிறாங்க தன்னோட புருஷனே இந்த மாதிரி சொன்னது கிடையாது, இவன் எல்லாம் சொல்றானே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல தான் ஹீரோட கசின் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்காண்டி டீ மட்டும் போட்டு வரீங்களா அப்படின்னு கேக்குறான். ஹீரோனிக்கு டீ போடனா தெரியாதுங்க. சமையல் கட்டுல போய் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஹீரோ தாங்க ஹெல்ப் பண்றாப்புல. அந்த டீயும் போயிட்டு அவன்கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோனுக்கு மைண்ட் ஃபுல்லா வேற மாதிரி தோண ஆரம்பிக்குது. இதே மாதிரி ஒரு நாள் தாங்க ஹீரோ, ஹீரோனி, ஹீரோட கசின்னு சொல்லிட்டு 3 பேரும் போட்டிங் போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஹீரோனி தெரியாம கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோக்கு நீச்சல் தெரியாதனால அவனோட தம்பி தான் போய் காப்பாத்துறாப்புல. ஹீரோனிக்கு ஆசை வந்துருது. இவங்க பண்றது தப்பா சரியான அவங்களுக்கே தெரியல. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் இந்த அன்புக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பையில இருந்து அவங்க கூட ரொம்பவே க்ளோஸா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் ஹீரோனி எப்போதும் போல சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட முடி கீழே விழுந்திருக்கு. அந்த பைப்புல வந்து எடுத்து விடுறான். ஹீரோனிக்கு செம்ம காண்டாவுது. உடனே அவன் ரூமுக்கு போய் இந்த மாதிரி நான் என்னை தொடர வேலை வச்சுக்காத, உனக்கு மரியாதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் கிஸ் பண்ணிடுறான். அப்படியே ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. இந்த சமயத்துல தான் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோனுக்கு இது பெருசா உறுத்தவே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. போக போக இவன் மேல லவ் ஓவர் ஆயிடுது. இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கூட வாழ முடியாது, இவன் கூட தான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஹீரோட கசினு மட்டன் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக ஹீரோனி போய் வாங்கிட்டு வராங்க. ஆனா ஹீரோ வீட்ல இதெல்லாம் சமைக்க மாட்டாங்க. அதனால ஹீரோவே ஹெல்ப் பண்றாப்புல. ஹீரோனிக்கு தனியா அடுப்பு வச்சு அதை சமைக்க சொல்றாங்க. இதுக்கு ஹீரோவே ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே கட் பண்ணோம்னா அந்த உயர் அதிகாரி ஹீரோட ஃப்ரெண்டை விசாரிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையா, அவன் சாவுக்கு இந்த பொண்ணு தான் காரணமா அப்படின்னு கேக்குறாப்புல. அவனும் அதுக்கு ஆமா சார், இந்த பொண்ணு நடந்துகிட்டதே சரியில்லை, என் நண்பன் சாவுக்கு இவ தான் காரணம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோனியும் விசாரிக்கிறாங்க. இன்ன வரைக்கும் கேட்ட வரைக்கும் உன் மேலதான் தப்பு சொல்றாங்க. உன் புருஷனை கொண்டுட்டு அவங்க கூட தான் நீ போக போறியா, இதான் உன் பிளானா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோனி திருப்பி ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. ஹீரோட கசினு ஹீரோனிய பார்த்து நான் ஊருக்கு போக போறேன், இதுக்கப்புறம் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோனி சொல்றாங்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், இதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் கூட நான் வாழ முடியாது, நான் உன் கூடயே வந்துடுறேன், என் ஹஸ்பண்ட நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும் சரி சொல்றான். ஹீரோனியும் படு சந்தோஷமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்ட சொல்லிட்டு இவன் கூட போயிடலாம் அப்படின்ட்டு. இந்த சமயத்துல தான் ஹீரோட அப்பாவும் அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லாம இல்லாம அவன் போயிட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கு அவனுக்கு பிடிக்குங்கிறதுக்காக கறிக்குழம்புனா செம்மையா செஞ்சு எடுத்துட்டு வராங்க. இதை கேட்டவனே மனசு உடைஞ்சு போகுது அவங்களுக்கு. அவன் என்ன நினைச்சிருப்பானா, இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா ஹீரோனி கல்யாணம் பண்ணிக்கணும் போல, வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு மதியானமே அவன் கிளம்பி போயிருப்பான். இதெல்லாம் நினைச்சு ஹீரோனியும் ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க. இந்த சமயத்துல தான் அவனுக்கு செஞ்ச கறி குழம்ப ஹீரோக்கு வைப்பாங்க. ஹீரோவும் சொல்லுவான், சூப்பரா சமைச்சிருக்க இன்னைக்கு, நீனு சாப்பாடு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்காக அன்னைக்கு டீ போட்டு கொடுத்தேன், இன்னைக்கு செம்மையா சாப்பிடுற, வர வர குடும்பத்து பொண்ணா மாறிக்கிட்டு இருக்க, உனக்கு எனக்கு இன்ன வரைக்கும் கேப் இருந்துச்சுல, இதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்க வேணாம், நம்ம வெளியில எங்கேயாச்சும் அனிமன் போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல தான் ஹீரோனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொன்னோனே அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அவன் மனசுக்குள்ள அவ்வளவு கோவத்தையும் வச்சுக்கிட்டு அந்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த போலீஸ் அதிகாரியும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் எதுவுமே பேசலையாமா அப்படின்ட்டு. உடனே ஹீரோனி சொல்றாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் ரொம்பவே அமைதியா மட்டும் தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த உயர் அதிகாரியும் இதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுமா, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனியை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோனியை விசாரிக்கிறாங்க. ஹீரோனியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோ செம்ம கான்ல இருக்காப்புல. தன்னோட கசினே இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்ட்டு ஒரு ஆறுல போயிட்டு தலை முழுகிட்டு அவன் டெல்லியில இருக்கான் இல்லையா, அந்த இடத்துக்கு ஹீரோ போறாப்புல. அவனை பார்த்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து முதுகிலேயே குத்துறாப்புல. என்னடா என்னையே அடிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சும்மா தாறுமாறா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னதான் இருந்தாலும் அண்ணன் இல்லையா, ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமாச்சும் அவளை திருப்திப்படுத்துற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கோ, இதனாலதானே என்ன தேடிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாப்புல. ஹீரோவும் அதே ரத்தத்தோட வீட்டுக்கு போறாப்புல. ஹீரோனி பார்த்து பதறி போறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஹீரோ ஒண்ணுமே பேச மாட்டாப்புல. நான் பண்ணதுதான் தப்பு, எதுவா இருந்தாலும் எனக்கு தண்டனை கொடுங்க, இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க மட்டும் இப்ப என் கூட பேசல அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே முதல்ல அதை செய் அப்படிங்கிறாப்புல. அடுத்த நாள் காலையில ஹீரோனியும் அந்த வீட்டை விட்டு போறாங்க. என்னைய ஸ்டேஷன் வரையும் வந்து டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேக்குறாங்க. அதுனா என்னால பண்ண முடியாது, நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோனியும் வீட்டுக்கு வெளியில போய் ஆட்டோல பிடிக்கலான்ட்டு நிக்கிறாங்க. ஹீரோட கசினோட ஃப்ரெண்ட் எல்லாம் அங்கதான் நிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஹீரோனியை பார்த்து ரொம்பவே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோவும் நான் ஆட்டோ பிடிக்கிறேன், நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாப்புல. அவரையும் ரொம்பவே ஒரு மாதிரி பேசிடுறாங்க. ஹீரோனியும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னாலதானே இவ்வளவு பிரச்சனை, என்னதான் இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், நான் பண்ண தப்புக்காக நீ என்னைய என்ன பண்ணாலும் சரி, அடிச்சு கொண்டாலும் சரி, இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாருங்க. வர 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 வில்லத்தனமா பண்ண ஆரம்பிச்சிட்டாப்லாங்க. ஹீரோனி நார்மலா வந்துகிட்டு இருந்தாலும் படிக்கட்டுல தள்ளி விட்டுறாப்புல. ஹீரோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு
வந்து என் முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிக்கிறாப்புல. ஹீரோனி சமையல் கட்டில இருக்கிறப்ப வேணுனே சூடு வைக்கிறாப்புல. இது மட்டும் இல்லாம ஹீரோனிய ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோனி ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதை என்னை தள்ளி விட்டு கொண்டுறாம்ல அப்படிங்கிறாங்க. ஹீரோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்ப கண் கலங்கி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பேசாத, நான் உன்னைய ரொம்பவே லவ் பண்றேன் தான், நான் உன் கிட்டக்க வரப்பெல்லாம் அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது, ரொம்பவே மனசு விட்டு பேசுறாரு. ஹீரோவும் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் மறக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனி என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கப்புறமேட்டுக்கு அவருக்கு ரொம்பவே ட்ரூவா இருக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே ஹீரோனி தான் பாத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஹீரோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோனி ஹீரோக்காக சமைக்கிறது அப்படின்ட்டு டைம் ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோனி அழைச்சிக்கிட்டு டின்னருக்கு போலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறப்பதான் ஹீரோட கசீனை பாத்துறாங்க. அவன் என்ன பண்றானா வேற ஒரு பொண்ணு கூட எங்கேயோ போயிட்டு இருக்கான். டக்குன்னு ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு பேசி போடுறாப்புல. அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுது. இந்த நேரத்துல இந்த பைபிள் என்ன சொல்றானா என் கூட வந்த பொண்ணும் போயிட்டா, உன் பொண்டாட்டி அனுப்புறியா, நாங்க 2 பேரும் படத்துக்கு போயிட்டு வந்துடுறோம், டிக்கெட் வேற வாங்கி தொலைச்சிட்டேன், வேஸ்டா போயிரும் இல்லையா அப்படிங்கிறான். ஹீரோக்கு பட்டு கோவம் வருதுங்க. காரை விட்டு ஏத்துற அளவுக்கு போயிடுறாங்க. ஹீரோனையும் ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே ஹீரோட முகத்துல ஒரு சின்ன ஸ்மைலுங்க. அவரு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பாருன்ட்டு அந்த ஒரு விஷயத்திலேயே தெரிஞ்சு போயிருங்க. ஹீரோனியே ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு நீ என்ன வேணா பண்ணியா, கேஸ் இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் தான் ஏத்துனேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னே சொல்லிடுறாங்க. அந்த பைபிள எப்படியே தப்பிச்சிடுறான். இவங்க ஓட்டிட்டு வந்த காரு மண்ணுல சிக்கிருது. இதனால ரிப்பேர் பண்ற கடையில காரை விடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோனி கேக்குறாங்க என்னை எவ்வளவு உனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஹீரோவும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே கிஸ் பண்ணிடுறாப்புல. அங்கேயே கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. ஹீரோனி நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ட்டு. ஆனா ஹீரோ மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா நம்ம பண்ண மாதிரி தானே அவனும் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு அந்த திங்கிங் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணோம்னா போலீஸ்காரங்க ஹீரோட வீட்டுக்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ரிச்சாக்காரனை பாக்குறாங்க. அவங்கிட்டையும் கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த அம்மா நான் நல்ல அம்மாங்க, அவங்க எல்லாம் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, இந்த கேஸ் வெடிச்சப்ப அவங்க ஏன் ரிச்சாவுல தான் வந்துகிட்டு இருந்தாங்க, ஒரு கடையில கறி வாங்கினாங்க, இன்னொரு கடையில வெட்டினாங்க, அது எல்லாத்தையுமே நாய்க்கு போட்டாங்க அப்படின்னு அவனு சொல்றான். அந்த போலீஸ்காருக்கு அப்போ ஒண்ணு தோண ஆரம்பிக்குது. இவங்க கறி வாங்க கடைக்கு போனப்பதான் தன்னோட ஹஸ்பண்டையும் அங்க விட்டுட்டு லவ் பண்ணவனையும் அங்க விட்டுட்டு இவங்க ஏன் போயிருக்கணும், இந்த நேரத்துல தான் சிலிண்டரும் வெடிச்சிருக்கு, இந்த பொண்ணு தான் என்னமோ மறைக்குது அப்படின்னு ரொம்பவே சந்தேகப்படுறாருங்க. இந்த நேரத்துல தான் அந்த உயர் அதிகாரிக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்னு மாட்டிக்குது. இந்த சிலிண்டர் வெடிக்கிற டைம்ல ஹீரோட கசின் இருப்பான் இல்லையா, அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏரியில குதிச்சு போயிருக்கான். அந்த போலீஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு அவங்க கூட ஓடி போகிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கு, இந்த ஒரு விஷயத்துல அந்த பொண்ணு கைங்காலுமா மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்பல. ஹீரோனியும் கூப்பிட்டு இந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டுறாங்க. ஹீரோனியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் எந்த தப்பையுமே பண்ணல, இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ட்டு. ஹீரோனிய செமையா அடிச்சு கேட்டு பாக்குறாங்க. ஹீரோனி எந்த ஒரு உண்மையும் சொல்ற மாதிரி இல்லங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உண்மையை சொல்றாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஹார்ட் பீட்டை செக் பண்ணுவாங்கல்ல, அதை எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதாவது ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா உண்மையை மட்டும் தான் சொல்ற மாதிரி, கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இந்த சமயத்துல தான் ஹீரோனியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கால மாமியாவும் மாமனாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ காய்கறி வாங்குறதுக்காக வெளில போறாரு. இந்த சமயத்துல ஹீரோட கசினும் வீட்டுக்குள்ள இருக்கான். இதே எல்லாத்தையுமே ஹீரோவும் பாத்துறாப்புல. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோனியும் அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோ சொல்றான் நீ வெளியில போயிட்டு கறி வாங்கிட்டு வா அப்படின்ட்டு ஹீரோனிய வீட்டை விட்டு அனுப்புறான். ஹீரோனியும் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஆன்டி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு கேசரி நான் செஞ்சு தரேன், அதனால மார்க்கெட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் அந்த ரிச்சாவுல போயிட்டு ஒரு கடையில கறி வாங்குறாங்க, இன்னொரு கடையில கறியை விட்டுறாங்க. இதே எல்லாத்தையுமே நாய்க்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் சிலிண்டர் வெடிக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அங்க இருக்கிறவரும் என்ன சொல்றாருன்னா ஹார்ட் பீட் ஹைல தான் இருக்கு, குறையவே இல்லை அப்படிங்கிறாப்ல. இந்த சமயத்துல தான் ஹீரோனியும் ஒரு திருட்டுத்தனமான ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களோட செருப்புக்கு கீழே ஒரு ஆணியை சொறி வச்சுட்டாங்க. அதை மிதிச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஹார்ட் பீட் ஹை லெவல்ல தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. திருப்பியும் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கேட்கறாங்க. அப்பயுமே அது ஹார்ட் பீட் ஹைல தான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியலங்க. அந்த போலீஸ்காரோட உயர் அதிகாரியே என்ன சொல்றாருன்னா யோ இந்த கேஸை போட்டு இழுன்னு இழுத்துட்டு இருக்காதீங்க, நமக்கு வேற கேஸ்னா இருக்கு, சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு சொல்லி கேஸை முடிச்சிருங்கயா அப்படின்னு சொல்லி போடுறாப்புல. அதே மாதிரி அந்த கேஸ் முடியுதுங்க. ஹீரோனியும் ஒரு வழியா அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அப்படியே ஒரு 5 வருஷம் போகுதுங்க. அந்த போலீஸ்காரரே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வெளியூருக்கு போறாப்புல. இந்த சமயத்துல தான் ஹீரோனி சொல்லிருப்பாங்க இல்லையா கிரைம் நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு. டக்குன்னு அந்த புக்கை பார்க்கும் போது அவருக்கு ஞாபகம் வந்துருது. அந்த புக்ல என்னதான் இருக்கு அப்படின்ட்டு படிக்கலான்னு வாங்குறாப்புல. ட்ரெயின்ல போறப்ப படிச்சுக்கிட்டே இருக்காப்புல. அப்பதான் ஒரு உண்மை தெரியுது. ஹீரோனி ஹீரோக்கு சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி நாவல் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஒரு படிக்க ஆரம்பிச்சிருப்பாப்புல. அந்த நாவல்ல என்ன இருக்கோ அதே மாதிரி ஹீரோனி பண்ணிருப்பாங்க. ஹீரோனியும் ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. என்ன பிளான் அப்படின்னா கடைசியா ஹீரோ காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வருவார் இல்லையா, அவரோட கசின்ட்ட ஹீரோனி பேசிக்கிட்டு இருக்கிறத பாப்பாப்புல. அப்பதான் அவங்க
அவன் கசின் சொல்லுவான், நாங்க 2 பேரும் ஓடி போக போறோம், பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹீரோனி சொல்றாங்க, அதுனா ஒண்ணு இல்லன்ட்டு. இப்போ நம்ம பண்ணதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறான். அது பண்ணதாலதான் என் புருஷனை புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு, நீ வீட்டு விட்டு முதல்ல போ அப்படின்னு ஹீரோனியே சொல்றாங்க. உடனே அவன் என்ன சொல்றானா, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தது வீடியோ இருக்கு, இது எல்லாத்தையுமே நெட்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோவும் கசினும் அடிச்சுக்கிறாங்க. ஹீரோ வரப்பே ஆட்டோட கால் ஃபுல்லா வாங்கிட்டு வந்திருப்பாப்ல, வீட்டுல வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு. அதை ஹீரோனி எடுத்து கசினோட மண்டையிலே அடிப்பாங்க. அவன் மண்டை உடஞ்சு இறந்துருவான். ஹீரோனிக்கும் ரொம்பவே பதறி போயிரும். ஹீரோ என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் ஒரு பிரிவு என்னால ஏத்துக்க முடியாது, நீ என் கூட தான் இருக்கணும், ஜெயிலுக்கு நான் போக கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினேஷ் பாண்டி புக்ல ஒன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளான் பண்ணலாம், அதாவது இந்த கொலையை மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கசினோட கையை வெட்டி எடுத்துறாங்க. அதுக்கு பக்கத்துல ஹீரோட கையை வெட்டி அந்த இடத்துல போட்டுறாங்க. ஹீரோட கையில ஹீரோனி பேர் எழுதி இருக்கும். இந்த கொலை செஞ்சதுக்கு எந்த ஆதாரம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க. அந்த கசினையும் அந்த சிலிண்டர் பக்கத்துல போட்டுறாங்க. இவங்க மட்டனால அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதையும் எடுத்துட்டு போ சொல்லிட்டு, உனக்காக நான் காத்திருப்பேன், இந்த கேஸ்ல இருந்து வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு ஹீரோனிய வெளியில போ சொல்லியிருப்பாரு. ஹீரோனி எதுவும் நடக்காத மாதிரி இந்த ஆன்டி கிட்ட பேசினது, அதுக்கப்புறம் போயிட்டு கறிக்கடையில கறியை வாங்கிட்டு வேற ஒரு கறிக்கடையில போய் வெட்டி இருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இவங்க அடிச்சிருப்பாங்களா, அந்த கறியை யூஸ் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் அந்த கறியும் இந்த கறியோட சேர்த்து வெட்ட சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நாய்கிட்ட போட்டிருப்பாங்க, ஆதாரத்தை மறைக்கிறதுக்காக. அங்கிட்டு ஹீரோ இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இந்த புக்கை வச்சு ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் எரிச்சிடறாப்புல. வீட்டுல அந்த கேஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருப்பாப்புல. வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் மெதுவா மேல போயிட்டு கசினோட ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து குதிச்சிருப்பாப்புல. ஹீரோவை தான் பார்த்துட்டு அவரோட கசினு குதிச்சு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லியிருப்பாங்க. அந்த போலீஸ்காரரு இப்பதான் அந்த கேஸ பத்தின ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் என்னையா இந்த நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அவரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட ஒய்ஃபும் சொல்றாங்க, அவங்க லவ்வுக்காக ஒரு கையே விட்டு கொடுத்திருக்காங்க, நீ ஒரு நகத்தை கூட வெட்டி கொடுக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ் இதுக்கப்புறம் நோண்டாத, அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரரும் நல்லபடியா வாழட்டும்னு சொல்லிட்டு இந்த கேஸை யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிடறாரு. ஹீரோனி ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஹீரோவை பாக்குறாங்க. தான் கையை வெட்டினது கூட பெருசா எடுத்துக்காம இன்னொரு கையை ஹீரோனிய புடிச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா நடந்து போறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ நல்ல கதைக்களத்தோட சந்திப்போம். பாய் பாய்.